இழந்த யாவையும் பெற்றுக்கொள்ள சிறையிருப்பை அவர் மாற்றிவிட, இழந்த யாவையும் பெற்றுக்கொள்ள சிறையிருப்பை அவர் மாற்றிவிட, சத்துரு முன்பாக தலை உயர்த்த எந்த எல்லைகளில் நான் ஜெயம் எடுக்க, யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார். யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், குறித்த காலத்தில் நன்மை செய்வார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், குறித்த காலத்தில் நன்மை செய்வார். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார், அவர் என்னிடம் சொன்னதை செய்து முடிப்பார். யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார் எனக்காய் யுத்தம் செய்வார். யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. யெகோவா நிசியே, தோல்வி என்றும் இல்லையே, வெற்றி நம் பக்கம் சந்தேகமே இல்லையே. ஓகே, ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில், இந்த ஏல்பெத்தேல் குரூப்ல இருக்கிற எல்லாரையும் நான் அன்புள்ள வாழ்த்து நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு இருந்து தம்முடைய நோக்கத்தை நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவாராக. ஓகே, கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரே ஒரு பாட்டுடைய ஸ்டான்ஸாவை நம்ம பாடிட்டு அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். நம்முடைய ஆண்டவர் அவர் என்றைக்குமே அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்முடைய உணர்ந்தவர்களாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. எல்லாருமாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. நாம் இந்த நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஆரம்பமாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தையும், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12, 13 வசனங்களையும் நம்ம இணைத்து
ஆரம்ப வசனங்களாக, திறவுகோல் வசனங்களாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யெகோவா ஈஷ் மில்காமா யெகோவா ஷ்மோ அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்லவர். நம்மை தாங்குவதில், சுமப்பதில், நம்மை அணைப்பதில், உங்க மேல என் மேல அன்பு கூறுவதில் அவர் நல்லவர். ஓகே, நம்முடைய ஆண்டவர் நல்லவர் மட்டும்தான். அவரிடத்தில் யாதொரு தீமையோ யாதொரு வேற்றுமையின் நிழலோ அவர்கிட்ட இல்லை என்பதை நம்ம முதல்ல நம்ம அறியணும். அவர் நல்லவர். பட் நம்முடைய எதிராளியோடு, சாத்தானாகி எதிராளி இருக்கிறானே, அவனோடு அவர் இடைப்படும் போது எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அங்க அவர் நம் சார்பில் நின்று யுத்தம் பண்ணுகிற அந்த நேரத்தில் அவர் வல்லவராக இருக்கிறார். So brothers and sisters, உங்களுக்கு எனக்கும் அவர் என்னைக்குமே நல்லவர். பட் எதிராளியோடு யுத்தம் பண்ணுவதில் அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் வல்லவராக இருக்கிறார். நம் சார்பில் நின்று யுத்தம் பண்ணும் போது அவர் வல்லவராக இருக்கிறார். ஓகே, சரி. அப்போ இந்த யுத்தத்துல அவர் மட்டும் இல்லாம மறுபடி பிறந்த ரட்சிக்கப்பட்ட இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மையும் அந்த யுத்தத்தில் இணைத்திருக்கிறார். நம்மளால அந்த யுத்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். யுத்தத்துல மட்டும் இல்ல, அந்த அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் பாருங்க, அந்த ஜெயத்திலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 6:12 வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்க அழகா போட்டிருக்கு, நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப ஆண்டவர் நம்மளை இந்த யுத்த களத்தில் யுத்தத்தில் நிற்கிறவர்களாக நம்மளை இணைச்சிருக்கிறார். இணைத்து யுத்தத்தில் மட்டும் இல்ல, அவர் ஜெயத்திலும், அவர் ஏற்கனவே பெற்றார் பாருங்க ஜெயம், அந்த ஜெயத்திலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களை என்னையும் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க படிக்கிறோம். சரி, அப்ப இதுல நம்ம 3 பாடங்களை முடித்து இன்னைக்கு 4வது பாடத்துல, நேற்றில இருந்து நம்ம 4வது பாடத்துக்குள்ளாக நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். பலவிதமான யுத்தங்கள் என்கிற தலைப்புல நம்ம பாடங்களை நாம் நேற்றிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10, 11, 12, 13 வசனங்களை படிக்கும் போது வாசிக்கலாமா? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சக்கரத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் சந்தர்ப்பங்களோடு எதிர்த்து திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உள்ள துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் சொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 13 படிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இங்க 2 முறை நிற்கவும். அப்போ நீங்களும் நானும் யுத்தத்துல நிற்க வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னையும் யுத்தத்துல நிற்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ
இந்த யுத்தத்தில் நம்ம எப்படி நிக்கணும், இந்த யுத்தத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கணும், இதை பற்றி எல்லாம் அப்படியே நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து அங்கே நிழலாட்டங்களாக சொல்லப்பட்டிருக்கிற சில யுத்தங்களை வைத்து அப்படியே பழைய ஏற்பாட்டில் தொடங்கி அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரப்போறோம். சோ இதுல நம்ம நேற்று இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்ன படிக்க ஆரம்பிச்சிருக்கோம்? அமலேக்கியர்களோடு உள்ள யுத்தம். சரி, இதை பற்றி ஒரு 5 கருத்துக்களை நான் குறிப்பா சொன்னேன். அதுல 3 குறிப்புகளை மட்டும்தான் நான் விளக்கினேன். ஓகே, யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்தும்படியாக 5 குறிப்புகளை நம்ம இங்க பார்த்தோம். ஓகே, சொல்லுங்க. அமலேக்கியரின் வேர், அடுத்து அந்த அமலேக்கிய வல்லமையுடைய நோக்கம், அமலேக்கிய வல்லமை யுத்தம் பண்ண வரும் சூழல், வெற்றியின் படிகள், நம்முடைய சிங்காசனத்தை விட்டுக் கொடுக்காத தேவன். சோ 5 விஷயங்கள். வெரி குட். சோ 5 விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். எங்க சாமியல் முன்னையெல்லாம் இல்லையா? வரலையா அவங்க? ஓ, சரியா சரியா. ஓகே, சரி, ஆண்டவர் நல்லவர். சரி, அப்போ 5 குறிப்புகளை நாம இங்க பார்த்துருக்கோம். ஓகே, 5 குறிப்புகள்ல 3 தான் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? என்னென்ன குறிப்புகளை பார்த்தோம்? அமலேக்கியின் நோக்கம், இந்த அமலேக்கியருடைய எந்த சூழ்நிலையில் அவர் வருவார். அடுத்து இந்த 3 விஷயங்களை நம்ம படிச்சிட்டோம். இப்ப 4வது விஷயத்துக்குள்ளாக நம்ம இப்போ 4வது குறிப்புக்குள்ளாக நம்ம கடந்து போறோம். ஓகே, என்ன படிக்க போறோம்? இந்த யுத்தத்தினுடைய வெற்றி படிகள். வெற்றி படிகளை பற்றி இப்ப நம்ம படிக்க போறோம். 8 படிகள் இருக்கு. இந்த வெற்றி படிகள், இந்த வெற்றி படிகளை நம்ம படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வெற்றி படிகள். மொத்தம் 8 படிகள் இருக்கு. சரி, இந்த 8 படிகள் நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு ஒவ்வொன்றா நான் விளக்குறேன். ஓகே, வெற்றி படிகள். நம்பர் 1, மலை உச்சியில் ஏறுதல். ஓகே, என்னங்கிறத நம்ம விளக்க போறோம். ஓகே, மலை உச்சியில் ஏறுதல், இது முதல் படி. 2வது, கைகளை உயர்த்துதல். ஓகே, அங்க இதெல்லாம் நடக்குது. நம்ம அதான் வசனத்தோட நம்ம பார்க்க போறோம். 3வது, கல்லில் உட்காருதல். என்ன சொல்றீங்க ஐயா? 3வது, கல்லில், கல்லு, ஒரு கல்லில் உட்காருதல். மோசே ஒரு கல்லை போட்டு அவர் உட்கார வைக்கிறாங்க பாத்தீங்களா, அது. ஓகே. 4வது, கைகளை தாங்குதல். ஓகே, கைகளை தாங்குதல், அதை நம்ம பார்க்க போறோம். 5வதாக, இந்த கைகளை தாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, பட்டய கருக்கினால் முறியடித்தல். 5வது விஷயம். இதெல்லாம் பாருங்க, வெற்றியினுடைய படிகள். அடுத்து 6வது என்ன நடக்குதுன்னா, எழுதி வாசித்தல். ஓகே, எழுதி வாசித்தல். 7வது, நினைவு கூறுதல். எழுதி வாசிக்கிறது மட்டும் இல்ல, நினைவு கூறுதல். 8வது, நன்றி செலுத்துதல். ஓகே, இந்த யுத்தத்துல, அமலேக்கிய யுத்தத்துல வெற்றியின் படிகள் இதுதான். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க வருகிற, நமக்குள்ள இருக்கிற விரக்தியை பயன்படுத்தி நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க வருகிற இந்த அமலேக்கிய வல்லமைய நம்ம ஜெயிப்பது கடினமா? கடினமே கிடையாது, ரொம்ப ஈஸி. இந்த வெற்றியின் படிகள்ல நம்ம அப்படியே நுழைஞ்சா போதும்,
அப்படியே நம்ம அந்த வெற்றியின் படிகளுக்குள்ளாக அப்படியே நம்ம நுழைந்தால் போதும், கண்டிப்பாக நாம் எளிதாக ஒரு மேட்ரே இல்லையா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அமலேக்கிய வல்லமையை நாம் ஜெயித்து விட முடியும். ஓகே, சோ இந்த வெற்றி படிகள்ல நம்ம தனியா போலங்க, நம்முடைய ஜெய கிறிஸ்து முன்னாடி போறார். அது நம்ம பாடுகிறோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அப்ப இந்த வெற்றியின் படிகள் 8 படிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 8 படிகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப நான் அந்த குறிப்பை சொன்னேன். இப்ப நம்ம ஒன்றாக நான் விளக்குகிறேன். ஓகே, நம்பர் 1 என்ன பார்த்தோம்? மலை உச்சியில் ஏறுதல். ஓகே, மலை உச்சியில் ஏறுதல். சரி, பாருங்க, இங்க அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வாசிக்கலாமா? அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல, யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை படிக்கும் போது வாசிங்க. யாத்ராகமம் 17:10. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசிக்க யாருமே இல்லையா? வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். பாருங்க, இங்க அழகா நம்ம பார்க்கிறோம். யோசுவா அவர் யுத்தம் பண்ண போறாரு. கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம். யோசுவா யுத்தம் பண்ண போனதுனால அங்க யுத்தத்தில் ஜெயம் உண்டாகவில்லை. அது நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த யுத்தம் நடக்கும் போது இந்த யுத்தத்தினுடைய ஜெயம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு மோசே மலை உச்சியில் ஏறுகிறார். கவனிங்க, இது நிழல், இது நிழல், ஷேடோ. பட் நிஜம் என்ன? எப்படி அங்கே அமலேக்கினுடைய வல்லமையை ஜெயிப்பதற்கு, அமலேக்கிய வல்லமையை ஜெயிப்பதற்கு அங்கே மோசே மலை உச்சியில் ஏறினாரோ அதே போல இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் இந்த அமலேக்கிய வல்லமை வரும்போது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படியாக, ஓகே, பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி நம்ம ஓடும் போது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு, ஓட்டத்தை தடை செய்வதற்கு வருகிற இந்த அமலேக்கிய வல்லமையை நம்ம ஓட ஓட விரட்டுறதுக்கு, அந்த வல்லமையை ஒண்ணுமில்லாம ஆக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கொல்கொதா மலை மேல நம்முடைய இரட்சகர் யெஷுவா ஏறினார். அவர் மலை உச்சியில மோசே ஏறினது போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அந்த கொல்கொதா மலை உச்சியிலே அந்த மண்டை ஓட்டு பாறை என்று சொல்லப்படுகிறதான அந்த மலை உச்சியிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா ஏறினார். யார் அவரை ஏற பண்ணலைங்க? எப்படி இங்க மோசே தானாக மலை மேல ஏறினாரோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் யெஷுவா அந்த மலை மேல ஏறுறார். யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை படிக்கும் போது, யோவான் 19:17 வாசிச்சோம்னா அங்க ரொம்ப அழகா இப்படி சொல்லியிருக்கு. வாசிங்க. யோவான் 19:17 19:17
இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? யோவான் சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். பாருங்க, அவர் யாருமே மலை ஏறுங்க, இந்த மலைக்கு ஏறுங்க அப்படின்னு யாரும் சொல்லல. அவர் தானாகவே சிலுவையை சுமந்து கொண்டு இந்த கொல்கொதா மண்டை ஓட்டு பாறை என்று சொல்லப்படுகிறதான இந்த மலை மேல அவர் ஏறுகிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அமலேக்கிய வல்லமையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம பலத்துல, நம்முடைய ஞானத்தினால, நமக்கு இருக்கிற சாமர்த்தியத்தினால முடியாது. நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற, நம்முடைய விரக்தியை பயன்படுத்தி நம்ம விருத்தியாக முடியாதபடிக்கு நம்மை தடுக்கிற அந்த அமலேக்கிய வல்லமையை ஜெயிக்கிறதுக்காக நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ஒன்னும் செய்யவும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு யெஷுவா கொல்கொதா மலை மேல் ஏறினார். ஓகே, கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். இந்த கொல்கொதா மலையில தான், இந்த கொல்கொதா மலை இருக்கு பாருங்க, இங்கதான் தாவீது கோலியாத்தை ஜெயித்த போது, ஓகே, தாவீது கோலியாத்தை ஜெயித்தப்போ அந்த மண்டை ஓட்டை கொண்டு வந்து இந்த எருசலேம்ல கொண்டு வந்து மாற்றுவார் பாருங்க. எருசலேம் தான் கொண்டு வந்து மண்டை ஓட்ட வைக்கிறார், எருசலேம் கொண்டு வர்றார். சோ யூதர் அபிமார்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவீது இந்த மண்டை ஓட்டை எருசலேமுக்கு கொண்டு வந்ததுங்கிறது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன், ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செயல். அது அதாவது பின் நிகழ போவதை முன்னறிவிக்கும் வண்ணமாக இந்த மண்டை ஓட்டை எடுத்துக்கிட்டு எருசலேமுக்கு போறார் தாவீது. அங்க கொண்டு போய் அந்த கோலியாத்துடைய மண்டை ஓட்டு நிமித்தமாகத்தான் அந்த மண்டை ஓட்டு பாறை அந்த மலை மேல, தேவாலயத்தினுடைய மலை மேல, அந்த மலைக்கு பக்கத்துல இந்த மண்டை ஓட்டு பாறை, கல்வாரி மலை என்று சொல்லுகிறோமே, அங்க மண்டை ஓட்டு பாறை என்கிற இடம் இருக்கிறது. ஓகே, அந்த இடத்துல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, யூதர் அபிமார்கள் சொல்றாங்க, ஆதாம் மரித்து, ஓகே, ஆதாம் முதல் மனிதனாகிய ஆதாம் இருக்கிறாரே, இந்த ஆதாம் மரித்து அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டார். ஓகே, ஆதாம் மரித்த, ஆதாம் முதல் மனுஷனாகிய ஆதாம் இருக்கிறாரே, அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டது அந்த இடத்துல அப்படின்னு யூதர்கள் ஒரு நம்பிக்கை, யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான ஆதாரங்களையும் அவங்க வச்சிருக்காங்க. ஆகவே வழி வழியாக அவங்களுக்கு தெரிஞ்சபடினால இந்த மண்டை ஓட்டு பாறைதான் மேசியா ஒரு நாள் மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுப்பாரு என்பதை அறிந்து தாவீது அந்த மண்டை ஓட்டை, கோலியாத்தை ஜெயித்த அந்த மண்டை ஓட்டை இங்க கொண்டு வந்து வைக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் யெஷுவாவும் யாருமே சொல்லாம அவரே இந்த கொல்கொதா மலையினுடைய உச்சிக்கு ஏறுகிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம அமலேக்கை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்? ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கல்வாரி மலையின் மேல் ஏறின ஒரு அருமை ரட்சகர் இயேசு யெஷுவா நமக்கு இருக்கிறார், நமக்கு இருக்கிறார். கவனிங்க, இங்க ஆக்சுவலா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அங்க மோசையை மட்டும் தனியா போலங்க. எத்தனை பேர் போறாங்க? அதான் சொல்லுங்க பார்க்கலாம். மோசை மட்டும் தனியாவா போனாரு மலை மேல? மலை உச்சியில மோசை மட்டும் தனியா இருந்தாரா? அங்க மொத்தமா எத்தனை பேர் போறாங்க மலை உச்சி மேல? 3 பேர் போறாங்க. யா, 3 பேர் போறாங்க. யார் யாரு? மோசே, ஆரோன், ஊர். மோசே, ஆரோன், ஊர். ஏங்க இப்படி ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே. எத்தனை அவசரம்? 5 அவசரம் படிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா,
அப்படியே கர்த்தர்கிட்ட அதை உருட்டி விட்டுரு. ஆண்டவர்கிட்ட உன் வழி என்ன பண்ணிரு, உருட்டி விட்டுரு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி ஒன்னு பேர் அங்கே சொல்லியிருக்கு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். படிக்கிறோம். எங்க இருக்கு அந்த வசனம்? சங்கீதம் 37 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சோ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்படி நம்ம வாசிக்கிறோம். So brothers and sisters, நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர் அருள் செய்யணும்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். நம்முடைய வழியை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட அப்படியே உருட்டி விட்டுறணும். அப்படியே நம்ம வச்சுக்கூடாது, நம்ம சுமந்துக்கிட்டு இருக்க கூடாது. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். இதை வந்து திருவிழியத்துல நீங்க படிச்சதுக்கு அப்புறம் சாமுவேல் முறைய திருவிழியத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:7. ஓகே, படிங்க சார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இதை விட திருவிழியத்தின் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. படிக்கலாமா? திருவிழியத்துல வாசிங்க. அழியக்கூடிய பொன் நெருப்பினால் குணமிட. ஐயா, 1 பேதுரு 5:7 வசனம். சாரி உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். திரும்ப வாசிங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். விசாரிக்கிறவர்னு போடாம அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இப்படி ஒரு கடவுளை உலகத்துல பார்க்க முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், யோசிச்சு பாருங்க. உங்க மேல, என் மேல கவலையா இருக்கிற கர்த்தர், அக்கறையா இருக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கும்போது, நம்ம அப்பா இருக்கும்போது, நம்ம ஏன் நம்ம கவலையை நம்ம மேல வச்சுக்கிட்டு இருக்கணும்? அதை தூக்கி அவர் மேல போட்டுருவோம், அவர் மேல அதை உருட்டி விட்டுருவோம். சோ இந்த களைப்படைந்த நேரத்துல தான் அமலேக்கியன் வந்தான். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த அமலேக்கியன் வந்து தேவ ஜனங்களை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. இப்பதான் நம்ம 4வது விஷயத்துக்குள்ள நம்ம வர்றோம். பட் நம்முடைய டைம் முடியுது. சோ வெற்றி படிகள், இந்த அமலேக்கியனை மேற்கொள்வதற்கான அந்த வெற்றி படிகள், 7 படிகளை நம்ம இங்க பார்க்க முடியும். வெற்றி படிகள். சோ நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும். சோ வேகமா உங்களுக்கு அதை சொல்லிட்டு போறது சரியா வராது. அதனால நம்ம அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சோ இந்த அமலேக்கியனை ஜெயிக்கிறதுக்கு 8 படிகள், 8 படிகள், வெற்றியின் படிகளாக 8 படிகள் அங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போக 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 அங்க யுத்தத்துல அவங்க வெற்றி அடைந்து, ஓகே, யெகோவா நிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அங்க காரியங்களை செய்கிறார். இந்த ஒவ்வொரு படியும் நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். அவரோட நம்மளை அவர் இணைச்சிருக்கிறார். ஓகே, சோ அதனால இந்த 8 படிகளுக்குள்ள நம்ம நாளைக்கு போலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம உள்ள போனா அது ஒரு மாதிரி பாதியில விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த அமலேக்கிய யுத்தத்தில் நம்ம ஜெயிப்பதற்கான 8 படிகளை ஆண்டவர் வச்சிருக்க. ரொம்ப ஈஸியான விஷயம்.
ஒன்றும் கஷ்டமான காரியம்லாம் இல்லை, ரொம்ப எளிதான காரியங்கள். ஸோ பாருங்க, இப்படிதான் வேதத்தை வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதியை படிக்கும்போது இப்படி புது உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் புது உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டு இப்படி வேதத்தை வாசிக்கணும். ஓகே, கர்த்தர் நல்லவர். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும். நம்முடைய ஜீவியத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இதுதான் கொண்டு வரும். ஓகே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு இந்த 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 அமலேக்கு யுத்தம் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த நாள் அருமையான பிரதர் வந்து அவங்க நமக்கு பாடங்களை எடுப்பாங்க. அவங்க ஒரு நாள், அப்புறம் பாஸ்டர் பிலிப் ஒரு நாள், அப்புறம் நம்ம புதிய ஏற்பாடு யுத்தத்தை படித்து அதுக்கப்புறம் சர்வாயுத வர்க்கங்களை படித்து யெகோவா நிசி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படித்து நம்ம வந்து இந்த பாடத்தை முடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஓகே, இப்போ உங்களுக்கு யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இந்த அமலேக்கை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்? சொல்லுங்க சிஸ்டர். ஐயா, எகிப்துல இருந்து ஜனங்களை கூட்டிட்டு வரும்போது யுத்தத்தை கண்டால் மனம் அடிவார்கள் சொல்லிதான் நம்ம அந்த பக்கமா சுத்தி கூட்டிட்டு வர்றாரு. ஈஸியா 40 நாள் பிரயாணத்தை வந்து கர்த்தர் வந்து வேற ரூட்டுக்கு மாத்துறாரு. ஓகே, அப்படி இருக்கும்போது ரெவிதீம்ல வந்து அமலேக்கியர்களோட இந்த யுத்தத்தை வந்து யுத்தம் இல்லாம கொண்டு வராம இந்த யுத்தத்தை வந்து அனுமதிக்கிறாரு இல்லைங்க ஐயா? அப்ப வந்து சிஸ்டர் அந்த கிளம்புறப்போ அவங்களுக்கு வந்து யுத்தத்தை சந்திக்கிற அளவுக்குலாம் வளர்ச்சி இல்லை. அப்போ அவங்களுடைய growth வந்து ஆக்சுவலா ரபிமார்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவங்க எகிப்தை விட்டு புறப்படும் போது அவங்களுடைய ஆவிக்குரிய லெவல் வந்து -49 இருந்தாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் அப்படியே பின்மாறி 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 போய் 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 -49 இருந்துச்சான். இப்ப -49 இருக்கிற இவங்களை எப்படி யுத்தம் பண்ண வைக்கிறது? அதனால நிச்சயமா அவங்க மனம் அடைஞ்சு போயிடுவாங்க. அதனால ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து செங்கடல்ல நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறார். உங்களை அழைத்து கொண்டு வருகிற கர்த்தராகிய நான் யார் அப்படிங்கிறத செங்கடல்ல காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மாறாவில் போகும்போது அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி அங்க அவர் யார் அப்படிங்கிறத காண்பிக்கிறாரு. அப்புறம் 16ஆம் அதிகாரத்தில் மன்னாவை கொடுத்து அவங்க கேட்ட அந்த அப்பம் இறைச்சி எல்லாம் கொடுத்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் யாருங்கிறத காண்பிக்க காண்பிக்க காண்பிக்க, அதாவது ஒரு 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 கூட்ட மக்கள் முறுமுறுக்கிறவங்களா இருந்தாலும் அதை கரெக்டா விளங்கிக்கிட்டு யோசுவா மாதிரி ஆட்கள் ஒரு நல்ல வளர்ச்சிக்குள்ள வந்தவங்க அங்க இருந்தாங்க. சோ அந்த யுத்தத்தை சந்திப்பதற்கு அங்க போதுமான அளவுக்கு அங்க ஆட்கள் இருக்கிறாங்க. சோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி வந்துட்டதுனால இப்ப அமலேக்கியர்கள் யுத்தம் வரும்போது ஆண்டவர் வந்து ஓகே சந்திக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்களாங்க ஐயா, நம்ம இவரு தாவீதோடு கூட வந்து சவுல் வந்து இந்த அமலேக்கியர்களை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாவீதோடையும் கூட வந்து தாவீதும் வந்து இந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி கொண்டே வராரு. ஆமா, அப்படி இருந்தும் இந்த அமலேக்கியர் வந்து நம்ம பார்க்கும்பொழுது திருப்பி 1ஆம் நாளாகவும் திருப்பி எல்லாரும் வராங்க. 83 கூட சொல்றாரு சங்கீதத்துல வந்து இந்த அமலேக்கியர்களும் வந்து அந்த யுத்தம் வந்து தாவீதோட கூட நீடிட்டே வருதுங்க ஐயா. எஸ்தேல் நம்ம சொன்ன நீங்க வசனத்தின்படியாக முழுவதும் அவன் சங்கரிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்போ அதாவது கிரயத்துக்கு பின், அதாவது ஏரோது கூட அமலேக்கியன் தான் சிஸ்டர். ஏரோது கூட அமலேக்கிய வம்சத்திலிருந்து வந்தவர் தான். ஆமா, அதுக்கப்புறம் இப்பதான் இந்த அமலேக்கெல்லாம் இல்லாமலே ஆயிட்டாங்க. ஆமா, ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஆளுகை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அழிஞ்சிட்டாங்க. ஒரு சில பேரு ஹிட்லர்லாம் கூட அமலேக்கியன் தான், அந்த அமலேக்கோட அந்த பிளட் தான் சொல்றாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியல இல்லைங்களா? அதுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு நமக்கு இது இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வம்சமா இன்னைக்கு இல்லை இல்லையா? இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு வம்சமா இருக்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு இல்லை, அழிக்கப்பட்டாங்க. நாளைக்கு வந்து நமக்கு கிளாஸ் வந்து ஆமா நான் தான் எடுப்பேன். இன்னைக்கு இதை முடிக்கலான்னு பார்த்தா முடியல.
முடிக்க முடியல. நமக்கு நாளைக்கு வெனஸ்டே கிளாஸ் இருக்காதுங்களா ஐயா? என்ன சிஸ்டர்? நாளைக்கு எபிரேய கிளாஸ்க்கு பதிலா ஏன்னா இந்த வாரம் நம்ம இந்த பாடங்களை முடிக்க வேண்டி இருக்கனால நாளைக்கு ஹீப்ரூ கிளாஸ்க்கு பதிலா இந்த ஏல்பத்திலே தான் இந்த 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 தொடர்ச்சி தான் சிஸ்டர் நடக்கும். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா, தேங்க்யூ ஐயா. ஆமா சிஸ்டர். ஓகே பிரதர், எனக்கு டவுட் பிரதர். சொல்லுங்க பிரதர், இந்த -49 சொன்னீங்கல்ல பிரதர், ஆமா, அது என்ன ஸ்பெசிபிக்கா 49 மைனஸ், அது எப்படி அது அவ்வளவு அதுக்கு இல்ல சார். அது என்னன்னா, அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு நம்முடைய முற்பிதாக்களுடைய கடவுள் இருக்கிறாரு. ஆனா எகிப்தில் இருக்கிற கடவுள்களும் கடவுள் தான், அவங்களும் கடவுள்கள், இவரும் கடவுள், அவங்களும் கடவுள்கள் தான். அவங்களுக்கு அவர் நன்மைகள்லாம் செய்யறாரு, அவங்கவுங்க கடவுள்மார்கள் செய்யறாங்க. ஸோ அவங்களும் கடவுள் தான், இவரும் கடவுள் தாங்கிற மாதிரி இவர் மட்டும்தான் கடவுளுங்கிற அந்த நிலைமையை தள்ளி அப்படி போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு நாகரீகமே இல்லாத அளவுக்கு. இப்போ நீங்க பிரமாணங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. அதாவது ஒரு வீட்டை எப்படி கட்டணும், ரெஸ்ட் ரூம் போகும்போது எப்படி போகணும், அதை கூட பிரமாணத்தில் எழுதி வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்கு சூழல்கள். ஆமா, அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப லோ லெவலுக்கு. ஏன்னா அடிமையாவே இருந்து நிறைய வருஷங்கள் இல்லையா, யோசேப்பு அறியாத பார்வோன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சில ஆண்டுகள் அடிமைகளாவே இருந்ததுனால அவங்க மைண்ட் செட்டப்பே ஒரு அடிமை மனநிலையாவே மாறிடுச்சு. சோ அந்த அடிமை மனநிலை வந்து அவங்களுடைய கணக்குப்படி, ரபிமார்கள் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, அந்த கணக்குப்படி -49 வரைக்கும் போயிருச்சு. அந்த 50க்கு போறதுக்குள்ள கடவுள் வந்து டக்குன்னு தூக்கிட்டார் அவங்கள. ஆமா, அந்த அளவுக்கு அவங்களோட ஐடென்டிட்டி எல்லாம் மறந்துட்டாங்க ஒரு மாதிரி அப்படியே. ஆமா, அந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி நார்மல் ஸ்டாண்டர்ட் லைஃப் கூட இல்லாத அளவுக்கு மோசமா போயிட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரூம் எப்படி போ, அதாவது என்னென்ன ஒரு பேசிக் நாகரிகம் கூட இல்லாத அளவுக்கு அவங்க பிஹைண்டா போயிட்டாங்க. ஆமா ஆமா சார், அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் படிப்படியா கொண்டு வரார். பட் இருந்தாலும் அவங்க வந்து மன்றாடிட்டே தான் இருந்திருக்காருல்ல. ஏன்னா அவரு யெகோவா தேவன் சொல்றாருல, அது அவங்களோட பெருமூச்சை நான் கண்டேன் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றாருல. என்னன்னா, அதாவது யோசேப்புடைய எலும்பு அங்க இருக்கு இல்லையா, யோசேப்புடைய எலும்பு வந்து அதான் சொல்லுவாங்க, ஹீப்ரு சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, யோசேப்பு மரிச்சா கூட யோசேப்புடைய எலும்பு இவங்களுக்கு நடுவுல ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அந்த யோசேப்பினுடைய எலும்பை பார்க்கும் போதெல்லாம் அந்த இருளுக்கு நடுவுல ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை போல, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்மளை வந்து கர்த்தர் விட மாட்டாரு, நம்மளை விடுவிப்பார். அதாவது பெரும்பான்மையான பேர் அப்படி 49 அந்த -49 லெவலுக்கு போனாலும் அதுலயும் ஒரு ஸ்டாண்டர்டா கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிட்ட ஒரு சின்ன குரூப் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆமா, அவங்க வந்து அந்த நம்பிக்கையை ஜனங்களுக்குள்ள ஊட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இல்ல, நம்ம தெய்வம் நம்மளை கைவிட மாட்டாரு, கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவாரு, நம்மளை வாழ வைப்பாரு, நம்மளை தூக்கிடுவாரு, இந்த நிலைமை நீடிக்காது, யோசேப்புடைய எலும்பு ஒரு மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்புடைய எலும்பு வந்து அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு சிஸ்டர். அப்ப நம்ம இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, பழைய ஏற்பாட்டிலேயே பழைய உடன்படிக்கை அப்படிங்கிற அந்த லெவல், பழைய உடன்படிக்கை அந்த லெவல்ல இருக்கும் போதே -14 லெவலுக்கு 49க்கு போன ஒரு குரூப்பை தூக்கி எடுப்பார்னா, இன்னைக்கு நமக்காக இவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்த தெய்வம் ஒரு மனுஷனை வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாரா? அவ்வளவு சீக்கிரம் அவனை வந்து அவன் விழுந்துட்டாங்கிறதுக்காக அப்படி விட்டுருவாரா? அவனை வந்து தூக்காம விட்டுருவாரா? அவனை வந்து அவர் வந்து பார்க்காம விட்டுருவாரா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நாங்களாம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, டக்குன்னு வாயை திறந்து என்னத்தையாவது பதறி பேசிடக்கூடாது. ஒருத்தருடைய விழுகையை பத்தி கேள்விப்பட்டா கூட நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்ம பாரப்படணும். அவங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பாருங்கிற ஒரு எண்ணமும் அதுக்கான ஒரு பரிதவிப்பும் தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய நம்ம விமர்சிக்கிறதோ அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஆமா, சோ நம்ம வாழ்க்கையிலேயும் சில தடுமாற்றங்கள் வரும்போது நம்ம அதேரியப்பட மாட்டோம். ஓகே, நம்மள மேல வந்துட முடியும் நம்பிக்கை நமக்கு வரும். சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். ஆனா உண்மையிலே பிரதர் இந்த ஆவிக்குரிய அந்த காரியங்கள் வந்து யுத்தம் இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா என்னால பர்சனல் லைஃப்ல சொல்ல முடியும் பிரதர். ஏன்னா முன்னாடி சில காரியங்கள் என்னதான் வந்து
கர்த்தர் நல்லவர், அப்பா நல்லவர் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இன்னொரு சைடு பிசாசுன்ற ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா அந்த அந்த மனசு அளவுல அந்த உள்ளான மனுஷன் எப்படி பலப்பட்டிருக்கானா, நீங்க அந்த நிறைய காரியங்கள் சொன்னீங்க. பிசாசனை பார்க்கும்போது கூட வந்து பிரியாணி சாப்பிடுறது போல நீங்க அதை சந்திக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. என்ன சொல்றது, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒண்ணுமே ரொம்ப ஆள் மனசுல வந்து அந்த டீப் இன்சைடு வந்து அந்த சத்தியம் வந்து ரூட்டடா இருக்கு. அதுக்கப்புறம் அதுதானே முக்கியம். அப்போ லைஃப் லாங் நமக்கு அந்த அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மள எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து பயப்பட மாட்டோம். ஏன்னா எதுவுமே அது நம்மள மேற்கொள்ளாது அப்படின்றது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்ல முடியும். ஆக்சுவலி நாங்க நிறைய வந்து பிரேயர் ரைட்ஸ் சுவிசேஷங்களுக்கு எல்லாம் போனோம். இந்த வீக் வந்து ஊட்டிக்கலாம். சோ நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாந்திரிகம் பண்ற இடங்கள் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போனோம். முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் இந்த சுவிசேஷங்கள் அங்கெல்லாம் போகும் பொழுதெல்லாம் ஐயோ இந்த மாதிரி இடங்கள்லாம் எல்லைகள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஏதோ நிறைய ஒரு பயத்தோடயே சொல்லி வைப்பாங்க. சோ நீங்க எல்லாம் அப்படி அவ்வளவு கேஷுவலா நீங்க அங்க போக கூடாது, சத்ரு இப்படி அப்படி அவன் டக்குன்னு அடிச்சிருவான், நீங்க ஃபாஸ்டிங்கோட போனோம், அங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சுவிசேஷங்கள் வந்து சொல்லிட முடியாது. அது மாதிரி நிறைய ஒரு சில தாட்ஸோட தான் இருந்தது. பட் இந்த ஆர்டர் வந்து அழகா நாங்க அந்த சுவிசேஷம் போறதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை நாங்க கற்றுக்கொண்டு போகும் பொழுது அவ்வளவு ஒரு களி கூறுதலோட அவ்வளவு தைரியமாய் ஒரு சந்தோஷமா எதை குறித்து பயம் இல்லாம ஆக்சுவலி நிறைய அந்த விக்கிரகங்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கூட நாங்க உள்ள போனோம். ரொம்ப கேஷுவலா போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது சில நேரங்கள்ல அந்த சுவிசேஷங்கள் சொல்லவும் ஆண்டவர் உதவி செஞ்சாரு. இதெல்லாம் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஆண்டவருக்கு முன்னாடி அவர் நம்மள எப்படி வச்சிருக்காரு, நம்ம கிறிஸ்துக்குள்ள யாரு, சத்ரு எப்படிப்பட்டவன் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டியோட போகும் பொழுது ரொம்ப ரொம்ப லகுவா இருந்தது. நல்ல ஒரு சாட்சி இது. சோ அதனால கண்டிப்பா இதிலும் இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார் சிஸ்டர். உங்களுக்கும் இணைப்புல இருக்கிற எல்லாருக்குமே தேவன் அந்த மாதிரியான விஷயங்களை காட்டணும். சோ இந்த பயம் எல்லாம் போய் நம்ம ஜெயிக்கிறவங்கிறத ஆள் மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த பாடத்தை நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாம இப்போ நீங்க இந்த ஸ்பிரிட் சொன்னீங்களா அமெரிக்கர் மாதிரி அந்த மாதிரி 7 இருக்குல்ல பிரதர், லைக் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா பிரதர்? அந்த கானானியர்கள் அதுக்குள்ள போனோம்னா அது இந்த பாடம் வந்து டிசம்பர் வரைக்கும் அப்படியே போயிடும். அதனால அத வேற ஒரு தலைப்புல வேற ஒரு இதுல நம்ம அதை பார்ப்போம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த காரியங்களும் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியா, அதாவது எல்லாமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே பிரதர், அதையும் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ பிரதர். அதே மாதிரி இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எனக்கு 5 வந்தது. அதுக்கப்புறம் நீங்க சாட்டர்டே சண்டே போடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல பிரதர், அப்புறம் போட்டாங்க நாளைக்கு அப்படி போடுவாங்க சார். ஓகே ஓகே ஆமா பிளான் பண்ணி போடுவாங்க. சரிங்க பிரதர். ஓகே ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், நல்ல ஒரு சாட்சி, அவங்களுடைய சாட்சி, நல்ல ஒரு கேள்வியும் கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய சாட்சி பாருங்க, நம்ம ஒரு அந்தகாரமான பகுதியில் போய் ரொம்ப தைரியமா கர்த்தரை நம்பி ரொம்ப ஹாப்பியா செய்ய வேண்டிய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் செய்வார், இனிமேலும் அதிகமா செய்வார். ஓகே ஆக்சுவலி ஒரே இன்னொரு விஷயம் மட்டும் சொல்ல மேக்சிமம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்க சுவிசேஷன் சொல்லிட்டு வந்தோம்னா என்னமோ அது மத்தவங்க சொல்லியே பயமுறுத்தியோ என்னவோ தெரியல, போயிட்டு வந்தாலும் நாங்க ஒரு மாதிரி பலவீனம் ஆயிடுவோம் பிரதர். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இன்னும் அதாவது மற்றவர்களால போற்றப்படுகிற பெரிய லெவல்ல இந்த விக்கிர கோட்டைன்னு சொல்ற இடங்கள்லாம் நாங்க போய் வந்தோமே, எந்த ஒரு பலவீனமும் எங்களுக்கு இல்ல. நாங்க சந்தோஷமா தான் வந்தோம். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நல்ல ஒரு திருப்தியா நாங்க வந்தோம். அப்பதான் நினைச்சோம் நம்ம மைண்ட் செட் தான், நாங்க அது நம்ம போகும்போதே பயந்துட்டு அப்படி இப்படி போகும்போது நீங்க சொல்வீங்களா நம்ம மைண்ட தான் அவன் யூஸ் பண்ணி நம்மள காரியங்களை இது பண்ணுவான்னு. சோ நாங்க இந்த வாட்டி வரும் பொழுது எந்த ஒரு பலவீனமோ எந்த ஒரு பயமோ இல்லாம நாங்க ரொம்ப கேஷுவலா போயிட்டு வந்துட்டோம். சோ கர்த்தருக்கே மகிமை சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? கேள்வியோ டவுட்டோ?
ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, நம்ம ஜெபித்து முடிக்கலாம். சாந்தின்னு ஒரு சிஸ்டர் இருப்பாங்களே, சிஸ்டர் இருக்காங்களா? சாந்தி சிஸ்டர் இருக்காங்களா? அப்படிங்களா? சரி சரி சிஸ்டர். சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்றீங்களா? பிளஸ் சிஸ்டர். ஐயா நாங்களா? ஐயா ஆமா சிஸ்டர். கத்தாவே உமை நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தர் அன்பின் தகப்பனே அப்பா, அந்த பக்தியாக அமலேக்கரை கத்தாவே அப்பா, நீங்க எவ்வாறாக எங்களுக்காக அன்பின் தகப்பனே அப்பா, நீங்க அன்பின் தகப்பனை சந்திக்கத்தக்கதான எல்லா அப்பா காரியங்களும் நீரே அன்பின் தகப்பனை வெற்றி சிறந்திருக்கிறீர். இந்த நாளில கூட அன்பின் தகப்பனே ஆவிக்குரிய யுத்தங்களில் அன்பின் தகப்பனே அப்பா, நாங்கள் அப்பா ராஜா கலைப்போடு அல்ல கலிப்போடு கூட அன்பின் தகப்பனே அப்பா, ஊழியங்கள்ல பிரேயர்கள்ல அன்பின் தகப்பனே எங்களுடைய ஜெப ஜீவியங்கள்ல இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து வாஞ்சையோடு கூட ஓடத்தக்கதாக கத்திருந்த நாள்ல இந்த பாடங்களை எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். உமக்கு நன்றி அன்பின் தகப்பனே. கத்தாவே அப்பா, உமது தாசரை கொண்டு கத்தர் இதில் நடத்துகிற கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். கத்தர் அன்பின் தகப்பனே இன்னுமாய் இவரை பலப்படுத்துங்க. அன்பின் தகப்பனே இவருக்கு கொடுத்திருக்கிற எல்லா 22 ஊழியத்தோட தரிசனங்களையும் கத்தரப்பா நீங்க நிறைவேற்றி கொண்டே வருகிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. கத்தரப்பா ராஜா இன்னுமாய் அன்பின் தகப்பனுடைய இதத்துடைய வாழ்க்கைகள் அன்பின் தகப்பனே அப்பா எல்லாவற்றும் கத்தர் நிறைவேற்றுங்க. அப்பா கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைங்க கத்தர நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கத்தர் இன்னுமாய் அன்பின் தகப்பனே கத்தாவே அப்பா ராஜா உமது ராஜுக்கு அடுத்தவைகள் அன்பின் தகப்பனே கத்தாவே தொடர்ந்து அன்பின் தகப்பனே உமக்கென்று அப்பா ஓட எல்லா பிரயாசங்களும் தேவனுடைய அன்பின் தகப்பனே கரமும் கிருபையும் நன்மையும் கூட இருக்கிற தயவுகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கத்த இந்த நாளில கூட அப்பா தகப்பனே இந்த பாதைகள்ல அப்பா தகப்பனே கத்தாவை இணைந்து பயணிக்கத்தக்கதாக அப்பா ராஜா எங்களுக்கு நீங்க கொடுத்த சிலாக்கியத்திற்காக உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா ஆவிக்குரிய அன்பின் தகப்பனே அப்பா சகோதரர்களுக்காக தந்தைகளாக இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனை. கலந்து கொண்டு உங்களை ஒவ்வொரு மேலும் ஒரு கிருபையும் தயவும் இருக்கிற தயவுகளுக்காக அன்பின் தகப்பனை வெளியேற பெற்ற பொக்கிஷமாகி அன்பின் தகப்பனே உமது வார்த்தையோட ரகசியங்களை கத்தனைகளுக்கு அறிவித்து கத்தாவே அதன்படியாகவே எங்களை அன்பின் தகப்பனை இன்னமும் அதிகமா கிட்டி சேர நேசிக்க இன்னும் முழதோடு கூட உண்மை பற்றிக்கொள்ள அப்பா தகப்பனை பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளும் என்றபடியாக அந்த பூரண அன்புக்கு நேராக கத்தாவை நீர் எடுத்து எங்களை நடத்துகிற எல்லா தயவுகளுக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய கன மகிமை வாட்சிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். Thank you sir. Thank you. Thank you sir. இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஷாலோம். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஓகே, ஷாலோம். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா மஷியாஹ் நாமத்தில் இந்த ஏல் பெத்தேல் குரூப்ல இருக்கிற எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஸோ கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு இருந்து தம்முடைய நோக்கத்தை நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவாராக. ஓகே, கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரே ஒரு பாட்டுடைய ஸ்டான்ஸாவை நம்ம பாடிட்டு அப்படியே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். ஸோ நம்முடைய ஆண்டவர் அவர் என்றைக்குமே அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஸோ நம்மை உணர்ந்தவர்களாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. எல்லாருமாக ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. நாம் இந்த நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். சோ இதற்கு ஆரம்பமாக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தையும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12, 13 வசனங்களையும் நம்ம இணைத்து ஆரம்ப வசனங்களாக, திறவுகோள் வசனங்களாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யெகோவா ஈஷ் மில்காமா யெகோவா ஷிமு அப்படி நீங்க நம்ம படிக்கிறோம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்லவர். நம்மை தாங்குவதில், சுமப்பதில், நம்மை அணைப்பதில், உங்க மேல என் மேல அன்பு கூறுவதில் அவர் நல்லவர். ஓகே, நம்முடைய ஆண்டவர் நல்லவர் மட்டும்தான். அவரிடத்துல யாதொரு தீமையோ யாதொரு வேற்றுமையின் நிழலோ அவர்கிட்ட இல்லை என்பதை முதல்ல நம்ம அறியணும். அவர் நல்லவர். பட் நம்முடைய எதிராளியோடு, சாத்தானாகி எதிராளி இருக்கிறானே, அவனோடு அவர் இடைபடும் போது எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அங்க அவர் நம் சார்பில் நின்று யுத்தம் பண்ணுகிற அந்த நேரத்தில் அவர் வல்லவராக இருக்கிறார். So brothers and sisters, உங்களுக்கு எனக்கும் அவர் என்னைக்குமே நல்லவர். பட் எதிராளியோடு யுத்தம் பண்ணுவதில் அந்த நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் வல்லவராக இருக்கிறார். நம் சார்பில் நின்று யுத்தம் பண்ணும்போது அவர் வல்லவராக இருக்கிறார். ஓகே, சரி. அப்போ இந்த யுத்தத்துல அவர் மட்டும் இல்லாம மறுபடி பிறந்த ரட்சிக்கப்பட்ட இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மையும் அந்த யுத்தத்தில் இணைத்திருக்கிறார். நம்ம அந்த யுத்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சோ யுத்தத்துல மட்டும் இல்ல, அந்த அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் பாருங்க, அந்த ஜெயத்திலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 6:12 வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சோ இங்க அழகா போட்டிருக்கு, நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப ஆண்டவர் நம்மள இந்த யுத்த களத்தில் யுத்தத்தில் நிற்கிறவர்களாக நம்மளை இணைச்சிருக்கிறார். இணைத்து யுத்தத்தில் மட்டும் இல்ல, அவர் ஜெயத்திலும், அவர் ஏற்கனவே பெற்றார் பாருங்க ஜெயம், அந்த ஜெயத்திலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களை என்னையும் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க படிக்கிறோம். சரி, அப்ப இதுல நம்ம 3 பாடங்களை முடித்து இன்னைக்கு 4வது பாடத்துல, நேற்றுல இருந்து நம்ம 4வது பாடத்துக்குள்ளாக நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். சோ பலவிதமான யுத்தங்கள் என்கிற தலைப்புல நம்ம பாடங்களை நாம் நேற்றிலிருந்து இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10, 11, 12, 13 வசனங்களை படிக்கும் போது வாசிக்கலாமா? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். One, two, three, start.
आगे बढ़े चल, आगे बढ़े चल, यीशु के नाम पर लड़े। गीतों को गाकर जय जय के गीतों को once again आगे बढ़े। खोवो मत, खोवो मत, खोवो मत, सिंहासन खोवो मत, come on, खोवो मत, खोवो मत, खोवो मत, सिंहासन खोवो मत, चाहो मत, चाहो मत, चाहो मत, सुख विलास चाहो मत, चाहो मत, आगे बढ़े चल, आगे बढ़े चल, यीशु के गीतों को गाकर जय जय के गीतों को आगे बढ़े चल। गीतों को गाकर जय जय के गीतों को